பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் இன்னும் 2 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். திமுக யாரு பேரை கேட்டு பயப்படுதோ இல்லையோ, பாசத்திற்குரிய அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவருடைய பேரை கேட்டா ஒட்டுமொத்த திமுகவும் கதரும். அதனால திமுகவை வச்சு செய்யறது அண்ணன் செய்வாங்க. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் பண்பானவர், பழகுவதற்கு மிகவும் பாசத்திற்குரியவர், இதெல்லாம் தெரியும். விக்கிரவாண்டி மாநாடு நமக்கு தெரியும். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மாநாடு என்பது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாடு. அந்த மாநாட்டிற்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு சேலத்தில், மாவட்ட செயலாளர் குமாரன் உங்களுக்கு தெரியும், சேலத்தில் அரசியல் பயிலரங்கம் என்கின்ற ஒரு கருத்தரங்கம் ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது. அப்போ கட்சி நிர்வாகிகளிடம் யார் வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வந்து தலைவர் தளபதி அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்போ ராஜ்மோகன் அண்ணன் வந்து நம்ம கட்சிக்குள்ளே வரல, ஆனால் தீவிர ஆதரவாளர், தளபதியோட ஆதரவாளர். அந்த பெரிய பட்டியலில் தலைவர் முதலாக டிக்கெடித்த முதல் பெயர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பு, ஆனால் இதை சொல்லணுமா எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ராஜ்மோகன் அண்ணன் அப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வந்துடுது, மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அடுத்த நாள் சேலத்தினுடைய பயிலரங்கம், தளபதி வந்து ராஜ்மோகன் அவர்கள் தான் வந்து அந்த பயிலரங்கத்தில் பேசணும்னு டிக் பண்ணிட்டார். மற்றவங்க இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு என்பதற்கு ஒரே உதாரணம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். அப்பாவை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து அந்த சேலம் அரசியல் பயிலரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் பயிற்சி கொடுத்தாரு. இதில் ஒரு துயர சம்பவம் என்னன்னா, அந்த மாரடைப்பில் சிகிச்சை பலனின்றி அண்ணனுடைய அப்பா இறந்துடுறாங்க. உண்மையிலே எனக்கு கண் கலங்குது. ஏன்னா நான் கூட இருந்தேன் அந்த நிகழ்வில், நான் அண்ணன் கூட இருந்தேன். அப்பானா ராஜ்மோகன் அண்ணனுக்கு அவ்வளோ உயிருங்க உண்மையிலே. அப்போ நாங்கள் தான் மருத்துவமனைக்கு போனோம். பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் வந்து ஃபோன் பண்ணி உடனடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இறுதி ஊர்வலத்துக்கு சென்றோம். தலைவர் அவர்கள் ஃபோனில் ஆறுதல் படுத்தினாங்க, பொதுச் செயலாளர் நேரில் வந்தாங்க. அந்த ஒரு தியாக உணர்வு இருக்குல்ல, அந்த தியாக உணர்வினால் தான் அண்ணன் அவர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு உயரத்தில், உச்சத்தில் இருக்கிறார். அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா உங்களை மேலிருந்து ஆசீர்வதிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தில் நீங்க வருவதற்கு காரணம் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன, தொகுதி மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனிதர். எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாருங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, 3 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, அண்ணா ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஃபோன் அட்டன் பண்ணி உடனடியாக அதை சரி செய்வார். இவருடைய நம்பரே நம்ம கட்சி இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள், கட்சி தோழர்கள் எல்லோரிடமும் இருக்கு. இயல்பாக பழகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மா மனிதர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். உண்மையிலே அவரெல்லாம் அண்ணனாக பெற்றதில் நாங்கள் உண்மையிலே பெருமை கொள்கிறோம். நாங்கள் எப்படி பெருமை கொள்கிறோமோ அதே போன்று இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் நீங்களும் பெருமை கொள்ள போறீங்க. ஒரு சிறப்பான ஒரு நபரை தலைவர் தளபதி அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து ஃபோன் அடிப்பார். நான் ஏதாவது ஒரு ஜாலியான மூரில் ஒரு லவ் சாங் ஒன்று போட்டிருப்பேன், உடனே ஃபோன் அடிப்பார் நைட் 2 மணிக்கு. என்ன தம்பி லவ்ஸா அப்படிம்பார். சோகமாக ஒரு பதிவு போட்டால் உடனே போன தம்பி பிரச்சனையாச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர். அந்த அளவுக்கு எல்லோரையும் அன்புள்ளத்தோடு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். கொரோனா பேரிடர் காலத்தில் பல பேருக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். அவரே வறுமையில் இருக்கக்கூடியவர் தான். பல உதவி இயக்குநர்களுக்கு வீட்டு வாடகை செலுத்தியிருக்கிறார். கொரோனா தொற்று என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று களத்தில் இறங்கி திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கு வீடு தேடி உதவி செய்த மாபெரும் ஒரு மனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். எப்படி அப்பாவை நேசித்தாரோ அதே போன்று திரைத்துறையை நேசித்த ஒரு நபர். 2 படம் இயக்கியிருக்கிறார், பல படங்களில் நடிச்சிருக்கிறார். மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று நினைத்தார். எப்படி தலைவர் தளபதி அவர்கள் சினிமா துறை வேண்டாம், மக்களுக்காக பணி செய்கிறேன் என்று சொல்லி வந்தாரோ, தளபதியின் வழியில் வரக்கூடிய தம்பியாகிய ராஜ்மோகனாகிய நானும் திரைத்துறை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்காக உழைப்பதற்கு வந்திருக்கிறார். பல வாய்ப்புகள் வருது, சினிமாவை வேணான்னு சொல்லிட்டார்.
அந்த அளவுக்கு ஒரு மனிதநேய உணர்வோடு தியாக உணர்வோடு பணி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன் அவர்கள் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட போறாங்க. உண்மையிலே நாம் எல்லோரும் பெருமை கொள்ளணும். இது போன்ற ஒரு வேட்பாளரை நீங்க திமுக ஒருத்தரை கூட நீங்க காட்ட முடியாது, ஒருத்தரை கூட காட்ட முடியாது. விசில் சத்தம் விண்ணை புழக்கும் பிளக்குன்றாங்க. ஐயா சேகர் பாபு சொல்றாரு, விசில் சத்தத்தையே காணமே அப்படின்றாரு. ஐயா சேகர் பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, பாயிண்ட கண்டுபிடிச்சாங்க, விசில் ஊத போறேன்னு. உங்களுடைய காதுக்கு விசில் சத்தம் கேட்கலையா? உங்களுடைய தொகுதியிலிருந்து எங்களின் விசில் சத்தம் விண்ணை பிளக்கின்ற வகையில் இதோ நாங்கள் ஊதுகிறோம். இந்த சத்தம் என்பது தீய சக்தி திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு சத்தம். அந்த சத்தத்தின் குரலாக அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுடைய குரல் இருக்கும். அதனால தான் தலைவர் சொல்றாரு, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ரொம்ப டயர்டா இருக்கீங்க, திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் சேகர் பாபு முதற்றே உலகு. அதனால தைரியமா இருங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ராஜ்மோகன் ஆதவண்ண ஒரே ஒரு பர்மிஷனை கோச்சிக்காதீங்க. இந்த ஒட்டுமீச யாரு? ஒட்டுமீச கோபாலு, நக்கி கோபாலு. ஏங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்தில் நெறியாளர் தாக்கப்படுறாரு. ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் திமுக என்ற குண்டர்களால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்ற பொழுது, ஒட்டுமீச கோபால் அவர்களே, உன்னுடைய மீசையை எங்கே வைத்திருந்தாய்? அது குறித்து பேசினாரா? பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது குறித்து ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? ஆனா அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது பத்திரிகையா இல்ல வேற எதுமா? ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு பத்திரிகையா? இது ஒரு பத்திரிகையா? இது பத்திரிகையா? இது எப்படி இந்த பத்திரிகை இங்கு கிழிக்கப்படுகிறதோ, திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற, திமுகவிற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்களே, மக்கள் உங்களை இது போன்று கிழிப்பார்கள், தோல் உரிப்பார்கள் என்பதற்கான ஒரு உதாரணத்தை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் எல்லோரும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இளைஞர்களின் படையோடு தாய்மார்களுடைய ஆதரவோடு லட்சக்கணக்கான மக்களின் அன்போடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தூய சக்தி தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு பெரிய கொம்ப நினைத்தாலும் எங்கள் அண்ணனுடைய வெற்றியையும் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவருடைய வெற்றியையும் எவராலும் தடுக்க முடியாது என்று கூறி, தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், தூய சக்தி தாவேகாவை மலரச் செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.